பலவந்தமாக பேருந்தில் இறக்கப்பட்ட தமிழ் மாணவர்கள், எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கை. நாடாளுமன்றத்தில் பொய்கூறும் சாணக்கியன், எழுந்துள்ள விமர்சனம். ரணிலுக்கு எதிராக சர்வதேசத்தில் திட்டமிடப்பட்ட சதி, சர்ச்சைக்குரிய நேர்காணல் தொடர்பில் வலிக்கும் குற்றச்சாட்டுகள். கணேமுள்ள சஞ்சீவ படுகொலை வழக்கு, நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. அல் ஜசீராவுடன் மோதி சிதறிப்போன ஃபெராரி ஓட்டுநர், ரணிலை கேலி செய்த அனுர தரப்பு. அமெரிக்கா யுக்ரைன் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு தயார். வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. பாடசாலை மாணவர்களை பேருந்திலிருந்து இறக்கிய இலங்கை போக்குவரத்து சபையின் ஹட்டன் பேருந்து நடத்துனர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பருவ சீட்டுடன் சென்ற குறித்த மாணவர்களை பேருந்து நடத்துனர் பேருந்திலிருந்து இறக்கும் காணொலி என்று சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. குறித்த நடத்துனர் மாணவர்களை பேருந்திலிருந்து இறக்கியது மட்டுமல்லாமல் இது என்னுடைய பேருந்து என்று கடும் தொனியில் கூறுகின்றார். இந்த விடயம் தற்போது முக்கிய பேசுபொருளாகவும் மாறியுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கருத்துரைத்த போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க குறித்த பேருந்து நடத்துனருக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணைகள் நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் அவரை பணியிடை நீக்கம் செய்வதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன்படி அவருக்கு எதிராக விசாரணைகள் நிறைவடையும் வரையில் அவரை மீண்டும் பணியில் இணைத்துக் கொள்ளாதிருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அண்மை காலமாக சபையில் தெரிவித்தவையாவும் அப்பட்டமான பொய்யென முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் குமாரசாமி புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார். மாவட்ட ஊடக மையத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் நாடாளுமன்றத்தில் அண்மையில் தெரிவித்த கருத்தை மறுக்கின்றேன். அவருக்கு நாடாளுமன்ற சிறப்புரிமை இருக்கின்றது என்பதற்காக மற்றவரின் சுய கௌரவத்தை உரிமையை இழக்கும் உரிமை அவருக்கு இல்லை. பிள்ளையானின் சகா நான் என குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, நான் கொழும்பு ஹில்டன் ஹோட்டலுக்கு சென்றதாக பச்சை போய் சொல்கின்றார். கடந்த 2 வாரங்களில் நான் கொழும்பு செல்லவே இல்லை. எனது சாரதி சுதா என்று சொல்கின்றார். முடிந்தால் அந்த சுதாவை காட்டுமாறு சவால் விடுக்கின்றேன். எனவே தான் நாடாளுமன்றத்தில் பச்சை பொய் சொல்லி மக்கள் ஏமாற்றி வருகின்ற அவரின் இந்த சித்து விளையாட்டுகளை இனியாவது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்விடயம் தொடர்பாக போலீஸ் மா அதிபரிடம் நான் முறைப்பாடு ஒன்றை வழங்கியுள்ளேன். என் மீதான குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க முடியுமாக இருந்தால் அவர் இவ்வாறான ஊடக மாநாட்டை நடத்தி பகிரங்கமாக நேருக்கு நேர் கூறட்டும் என சவால் விடுப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்ற சர்வதேச ஊடக நேர்காணலானது பத்திரிகை வேடமிட்டு நடத்தப்பட்ட திட்டமிடப்பட்ட தாக்குதல் என முன்னாள் வெளியுறவு அமைச்சர் அலி சஃப்ரி தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க பங்கேற்றிருந்த சர்வதேச ஊடகம் ஒன்றில் நேர்காணலில் கேள்விகள் கேட்கப்பட்ட விதம் மற்றும் அவர் பதில் வழங்கிய விதம் என்பன பல்வேறு வகையில் சர்ச்சைக்குள்ளாகியுள்ளன. இந்நிலையில் இந்த நேர்காணல் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் வகையில் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் அலி சஃப்ரி தனது கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், நேர்காணல் செய்பவர் நியாயமான விவாதத்தை விட நேரடி விசாரணையை நடத்தியுள்ளதாக அலி சஃப்ரி குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் இது பதில்களை பெறுவது பற்றியதல்ல, பத்திரிகை பற்றியதல்ல, இது ஒரு நிகழ்ச்சி நிரலை முன்வைப்பது பற்றியது என்று கூறியுள்ளதுடன் குறித்த செய்தியாளரின் அணுகுமுறை விரோதமானது மற்றும் பாரபட்சமானது என்று விமர்சித்துள்ளார். இதேவேளை இந்த நேர்காணலின் போது ரணிலுக்கு விரோதமான சூழலை உருவாக்கும் வகையில் பார்வையாளர்கள் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அலி சஃப்ரி குற்றம் சுமத்தியுள்ளார். அது மாத்திரமன்றி ரணிலை ஒரு எதிரி பிரதேசத்தில் இருப்பது போல் உணர வைக்க இலங்கைக்கு எதிரான விரோதமான பார்வையாளர்கள் வேண்டுமென்றே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இந்த நிகழ்வு எவ்வளவு சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை காட்டுகிறது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கணேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 9 சந்தேக நபர்களுக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 21ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்கள் ஸ்கைப் தொழில்நுட்பம் மூலம் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலியிடம் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தடுப்பு காவலில் உள்ள சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரும்போது ஏற்படக்கூடிய பாதுகாப்பு இன்மையை கருத்தில் கொண்டு ஸ்கைப் தொழில்நுட்பம் மூலம் வழக்கு விசாரணை இடம்பெற்றுள்ளது. இதேவேளை கணேமுள்ள சஞ்சீவின் கொலை தொடர்பான விரைவான விசாரணை தொடர்பாக குற்றப்புலனாய்வுத் துறையும் தனி விசாரணையை தொடங்கியுள்ளது. மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர் செவ்வந்தே உள்நாட்டில் உள்ளாரா அல்லது வெளிநாடுகளுக்கு தப்பி சென்று விட்டாரா என்பது தொடர்பில் தீவிர விசாரணைகள் இடம்பெறுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மணத்துங்க தெரிவித்துள்ளார். பாதாள உலக கும்பலை சேர்ந்த கணேமுள்ள சஞ்சீவ என அழைக்கப்படும் சஞ்சீவகுமார சவணரத்ன என்பவர் கொழும்பு புதுக்கோட்டை நீதிமன்றத்துக்குள் வைத்து கடந்த 19ஆம் தேதி சுட்டுக் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
பிரபல சர்வதேச ஊடகமான அல் ஜசீராவுடன் ரணில் விக்ரமசிங்க முரண்பட்ட விடயமானது அரசியல் தரப்புகளில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில் தற்போதைய அரசாங்கமும் குறித்த சம்பவத்தை விமர்சனத்துக்கு உள்ளாக்கியுள்ளது. இதன்படி நேற்றைய தினம் இடம்பெற்ற குறித்த சம்பவத்தை சபை தலைவரான பிமல் ரத்நாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் விமர்சித்துள்ளார். அதன்போது இன்றைய நாடாளுமன்ற அமர்வை ஒரு மோசமான செய்தியுடன் ஆரம்பிப்பதாக கூறிய பிமல் அண்மையில் கோர விபத்து ஒன்று இடம்பெற்றதாக கூறினார். அதில் ஃபெராரி சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருப்பதாக கூறியவர் அல் ஜசீராவுடன் மோதி விபத்துக்குள்ளாகி சிதறி போயுள்ளதாக பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். அதனால் அவரின் மூளைக்கு அதிக சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் எதனை பேச வேண்டும் என்று தெரியாமல் தேவையில்லாதவற்றை பேசிக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் போக்குவரத்து விவகாரங்கள் தொடர்பான விவாதத்தின் போது அதற்கான வருத்தங்களை தெரிவித்துக் கொள்வதாக சபைத் தலைவரான பிமல் ரத்நாயக்க கூறினார். இவ்வாறானதொரு பின்னணியில் அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் மீண்டும் நாடாளுமன்றம் வருவது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு ஃபெராரி உரிமமுள்ள ஒருவர் ஏல்போட் ஓட்டுநருடன் நேரத்தை செலவிடுவதில்லை என பதில் அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையில் நடைபெற இருக்கும் பேச்சுவார்த்தை அர்த்தமுள்ள சந்திப்பாக இருக்கும் என யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். யுக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் அடுத்த வாரம் சவுதி அரேபியாவில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தை அர்த்தமுள்ளதாக இருக்கும் என தான் நம்புவதாக விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் ஜனாதிபதிக்கும் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இடையில் கடந்த சில நாட்களுக்கு முன் நடைபெற்ற சந்திப்பு வாக்குவாதத்தில் முடிவடைந்தமை குறிப்பிடத்தக்கது.